வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மை சேனல் லெட்ஸ் பிளே ஃபேண்டசி. இன்னைக்கு நம்ம என்ன மேட்சுக்கான ப்ரெடிக்ஷன் பார்க்க போறோம்னா ஆஸ்திரேலியா வெர்சஸ் ஸ்காட்லாந்து ரெண்டாவது T20 மேட்சுக்கான ப்ரெடிக்ஷன் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நீங்க நம்மளுடைய டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணல அப்படின்னா மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. அது போக நம்மளுடைய வாட்ஸ்அப் சேனல் லிங்க் கொடுத்துருக்கோம், அதுல ஜாயின் பண்ணல அப்படின்னாலும் மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த டெலிகிராம்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய 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 ஃபேக்கான விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா போயிட்டு இருக்கு. குறிப்பா நம்ம சேனலுக்கு கீழே இப்ப நீங்களே நினைச்சீங்கன்னா கூட ஒரு ஆடு கொடுக்க முடியும். அந்த ஆடு வந்து நீங்க டெலிகிராம் காசு கொடுத்து கொடுப்பீங்க. இருந்தாலும் அந்த ஆடுல வந்து என்ன வேணாலும் நீங்க சொல்லலாம். அதாவது நான் தான் உங்ககிட்ட வந்து இப்போ ஒரு நிமிஷத்துல எனக்கு ஒரு 500 ரூபா கொடுங்க, நான் ஒரு மேட்ச் விளாண்டுட்டு 1000 ரூபாய் திருப்பி தந்துடுறேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம நேம்ல லெட்ஸ் பிளே ஃபேண்டசின்னு கூட நீங்க ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணலாம். அதனால எல்லாத்துக்குமே வாய்ப்பு இருக்கு. அதனால நான் மறுபடியும் 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 தெளிவா சொல்றேன், நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் நான் வின்னிங் கொடுக்கறனோ தோல்வியை கொடுக்கறனோ அதனால ஃப்ரீயா தான் கொடுக்குறோம். ஆனா நம்மளுடைய பொறுத்த வரைக்கும் நான் என்ன டீமை வச்சு விளையாடுறனோ அதே டீமை தான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். அது போக ஃப்ரீயா தான் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா டாஸ்ல இருந்து பிச்சோட வியூ, லைன் அப், அதுக்கப்புறம் வந்து டியோ ஆப்ஷன், பாப் ஆப்ஷன், அதுக்கப்புறம் கடைசியா தான் வந்து பாத்தீங்கன்னா ஃபைனல் ஸ்மால் லீக் டீம் நம்ம கொடுக்குறோம். எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இது வரைக்கும் நான் என்னைக்கு சேனல் ஆரம்பிச்சனோ அன்னையில இருந்து வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரீயா தான் கொடுத்துட்டு இருக்கிறேன். எந்த ஒரு பிரைம் மண்ணாங்கட்டியும் நம்ம பண்ணதே கிடையாது. நிறைய சேனல் வந்து பிரைம் பண்ணிட்டு கூட ஸ்டாப் பண்ணி இருக்கிறாங்க. நம்ம அந்த மாதிரி கூட கிடையாது, பண்ணதே கிடையாது. ஏன் அப்படின்னா நான் விளையாடுற டீமே விளையாடுறேன், கொடுக்குறேன் உங்களுக்கு. உனக்கு விருப்பம் இருந்தா நீங்க ஃபாலோ பண்ணிக்கோ, உனக்கு விருப்பம் இல்லையா நீ வேற ஏதோ பிரைம்ல போய் மாட்டுவியா மாட்டிக்கோ. ஆனா மறுபடியும் சொல்றேன், என்னோட நேம்ல யாராச்சும் காசு கேட்டாங்கன்னா சத்தியமா கொடுக்காதீங்க. வேற அதுக்கப்புறம் நீங்க தான் வருத்தப்படுவீங்க. ஸோ எவ்வளவு பேர் நிறைய பேர் சொல்றாங்க உங்களுக்கு, ஆனாலும் இன்னும் புரிய மாட்டேங்குது. ஸோ பெரிய ஸ்கேம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஒவ்வொருத்தர் பேர். இப்ப ஏன் நம்ம சேனல் நேம்னா கிடையாது, இன்னொருத்தர் யூடியூப் சேனல் நேம் வச்சு அவங்க நேம்லேயே வந்து பாத்தீங்கன்னா உங்கள்கிட்ட ஏமாத்துறாங்க. ஸோ இது வந்து யாருக்கு மைனஸ் பாத்தீங்கன்னா என்ன இப்போ வந்து நீங்க எல்லாரும் என்ன நினைப்பீங்க, ஒருத்தர் ஒரு 500 ரூபாய் கொடுத்து ஏமாத்திட்டாரு, இல்ல ஒரு 10,000 ரூபாய் கொடுத்து ஏமாத்தினாரா நம்ம தான் ஏமாத்தணும்னு நினைப்பீங்க. அதனால அந்த இதை கொஞ்சம் கவனமா வச்சுக்கோங்க. யாருமே யாருக்கிட்டையுமே காசு கொடுத்து இது பண்ண போறது கிடையாது. அதனால கொஞ்சம் கவனமா இருங்க. மறுபடியும் சொல்றேன், ஏமாந்துடாதீங்க என்பா. ஏமாத்துறவங்க இருக்கிற வரைக்கும் ஏமாறுறவங்க ஏமாத்திக்கிட்டே தான் இருப்பாங்க. அதை கொஞ்சம் கவனமா இருந்தீங்கன்னா இதெல்லாம் நமக்கு அவாய்ட் பண்ணிக்கலாம். சோ அதே போல நீங்க இன்னமும் குபேரா ஆப்ல ஜாயின் பண்ணல அப்படின்னா மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த ஆப்ல வந்து நமக்கு வந்து கேப்டன் போட தேவையில்ல, வைஸ் கேப்டன் போட தேவையில்ல, டீம் கிரியேட் பண்ண தேவையில்ல. ஜஸ்ட் ஒரே ஒரு பிளேயர் டியோ ஆப்ஷன் அப்படிங்கறதே அறிமுகப்படுத்தின ஆப் தான் குபேரா. நமக்கு வந்து ஜிஎஸ்டி வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரீயா தான் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. அதனால நீங்க வந்து இது வரைக்கும் டவுன்லோட் பண்ணல அப்படின்னா ஒரு டைம் டவுன்லோட் பண்ணி பாருங்க, உங்களுக்கே கண்டிப்பா ரொம்பவே பிடிச்ச ஒரு ஆப்பா இருக்கும். அதே போல நம்ம வந்து பிச்சு ப்ரிவியூ பாக்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன அப்டேட். அதாவது ப்ரோ கபடி லீக் வந்து பாத்தீங்கன்னா அபிஷியலா அக்டோபர் 18ஆம் தேதி ஆரம்பிக்க போகுது. அக்டோபர், நவம்பர், டிசம்பர் வரைக்கும் 3 மாசம் வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா இந்த சீரியஸ் நடத்துவாங்க. சீரியஸ் லீடர் போர்டு அப்படிங்கிறது கொடுப்பாங்க. லாஸ்ட் டைம் வந்து நாம வந்து விசன் லெவல், ஸ்போர்டசி எல்லாத்துலயுமே சீரியஸ் லீடர் போர்டு வந்து பாத்தீங்கன்னா வின் பண்ணோம். அதே போல இந்த டைம் நீங்க வின் பண்ணணும்னா மறக்காம நீங்க எல்லாருமே விசன் லெவன் ஆப் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணுங்க, ஸ்போர்டசி ஆப்பை ஃபோக்கஸ் பண்ணுங்க, ஃபேண்டசி எக்ஸல் லெவன் ஆப் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஏன்னு சொல்றேன்னா இந்த சீரியஸ் லீடர் போர்டுங்கிறது ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். அது மட்டும் இல்லாம லாஸ்ட் டைம் வந்து நீங்க கபடியை வந்து நம்மளுடைய சேனலை கரெக்டா ஃபாலோ பண்ணீங்கன்னா ட்ரீம் லெவன்லயே நம்ம வந்து ஜிஎல் வின் பண்ணியிருக்கோம். ஸ்போர்டசி, விசன் லெவன் எல்லா ஆப்லயுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு மேட்ச் வந்து நம்ம ஜிஎல், அதாவது ஃபர்ஸ்ட் ரேங்க் நம்ம அடிச்சோம். ஏதோ ஒரு சும்மா ஒரு 10 பேர் விளையாடுற லீக்ல கிடையாது. ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பாத்தீங்கன்னா லட்சக்கணக்கான பேர் விளையாடுறதுல முதல் ஆளா நம்ம டீம் வந்து ப்ரோ கபடி லாஸ்ட் இயர் வந்து பாத்தீங்கன்னா வந்துச்சு. அதுக்கான ப்ரூஃப் டெலிகிராம்ல கூட கிடக்கும், நீங்க விளையாண்டுருந்தீங்கன்னா கூட தெரியும். ஏன் சொல்றேன்னா ப்ரோ கபடி சீசனை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே கபடி அப்படின்னு சொல்லி உதறிட்டு போற சீசன் கிடையாது. இருக்கிறதுலே ஒன் ஆஃப் தி பெஸ்ட் லீக் அப்படின்னா நம்ம ஃபேண்டசிலே ப்ரோ கபடி லீக் தான். அதை சரியா பயன்படுத்தணும் அப்படின்னா ரொம்பவே இருக்கு. சின்ன ஒரு அப்டேட் ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போதான் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாங்க அபிஷியலா அக்டோபர் 18 ஆரம்பிக்க போகுது அப்படின்னு. இன்னும் நமக்கு டைம் இருக்கு. ஸோ எல்லா வீடியோலும் அதை பத்தி சொல்ல மாட்டேன். இப்போ ஃபர்ஸ்ட் டைம் ஒரு அப்டேட் கேட்டதுனால உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். வெயிட் பண்ணுங்க, ஒரு மாசத்துல பல்கா ஏர்ன் பண்ணக்கூடிய ஒரு சீரீஸ் வந்திருக்கு. பிச் ரிப்போர்ட் அவங்க அபிஷியலா லாஸ்ட் மேட்ச் வந்து கொடுத்த ரிப்போர்ட் ஸ்மாலர் பவுண்டரிஸ் தான். பெருசா வந்து பாத்தீங்கன்னா இப்போ பவுண்டரி சொல்ற லெவல் கிடையாது. இருந்தாலும் நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா என்ன பண்ணலாம்,
எப்படியும் ஆஸ்திரேலியா தான் வின் பண்ண போறாங்க அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சு ஆஸ்திரேலியா தான் வின் பண்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அதனால பிச்சு ரிப்போர்ட்லாம் பெருசா வேலைக்கு ஆகாதுன்னு தான் தோணுது. ரீசெண்டா நடந்த மேட்ச் செப்டம்பர் 4ஆம் தேதி ஸ்காட்லாந்து வெர்சஸ் ஆஸ்திரேலியா மேட்ச் செகண்ட் பேட்டிங் பண்ண ஆஸ்திரேலியா வின் பண்ணியிருக்காங்க. ஆனா இந்த பிச்சில் வந்து ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ண டீம் தான் அட்வான்டேஜ் இருக்கு. அது ரெண்டுமே ஒரு ஈக்குவல் பேலன்ஸ்ல இருக்கக்கூடிய டீம் விளாண்டா இருக்கும். இப்போ ஒரு ஆஸ்திரேலியாவும் ஒரு ஸ்காட்லாண்டும் ஒரு ஜிம்பாப்வேயும் விளாண்டா ஒரு ஈக்குவல் காம்பினேஷன் இருக்கும். இல்ல ஒரு ஸ்காட்லாண்டும் ஒரு நெதர்லாந்துமான டீம் விளாண்டா கூட ஒரு ஈக்குவல் டஃப் ஃபைட் இருக்கும். இல்ல ஒரு ஸ்காட்லாந்து ஒரு அயர்லாந்து விளாண்டா ஒரு ஈக்குவல் டஃப் ஃபைட் இருக்கும் போது ஒரு ஃபர்ஸ்ட் பேட்டிங்கிறது ஒரு வேல்யூ ரீசனா இருக்கும். ஆனா ஸ்காட்லாந்து ஆஸ்திரேலியா அந்த மாதிரி டீம் விளையாடும் போது கண்டிப்பா இந்த பிச் ரிப்போர்ட்டோட இதை வந்து நீங்க பெருசா வந்து கவனிக்கணும்னு அவசியம் கிடையாது. அண்ட் அதனால நீங்க ஓவராலா பாருங்க, டோட்டலா நமக்கு நடந்த மேட்சஸோட எண்ணிக்கை வந்து பாத்தீங்கன்னா 16. அதுல பேட்டிங் ஃபர்ஸ்ட் மட்டும் 11, பேட்டிங் செகண்ட் 5. ஆனா இப்போ ஒரு ஈக்குவல் ஃபைட் இல்ல. ஈக்குவல் ஃபைட் இருந்தா நீங்க பேட்டிங் ஃபர்ஸ்ட் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணுங்கன்னு சொல்லலாம். பட் பெருசா அதை வந்து பார்க்க வேணாம். ஸ்கோர் வைஸா 0ல 150க்குள்ள 8 இன்னிங்ஸ், 150 169க்குள்ள 10 இன்னிங்ஸ், 70 89க்குள்ள 2 இன்னிங்ஸ், 190 பிளஸ் 12 இன்னிங்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. ஹை ஸ்கோர் 254 நியூசிலாந்து, லோ ஸ்கோர் வந்து ஸ்காட்லாந்து வந்து ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம டைரக்டா ப்ரெடிக்ஷன் வந்து பார்க்கலாம். முதல் T20 மேட்சை பொறுத்த வரைக்கும் ஆஸ்திரேலியா வந்து ஈஸியாவே வந்து பாத்தீங்கன்னா வின் பண்ணிட்டாங்க. ஸ்காட்லாந்து வந்து தோத்தாங்க அந்த மேட்ச்ல வந்து. நம்ம பார்க்கக்கூடியது ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அவங்க கிட்ட வந்து ஆஸ்திரேலியால இருந்து 7 பேட்டிங் லைனப் இருக்கு. பிரசர், ஹெட், மிச்சல் மார்ஸ், இங்கிலீஷ், ஸ்டோய்னிஸ், டிம் டேவிட், கிரீன். இதுல 7 பேட்டிங் லைனப் இருக்கு. ப்ராப்பரா பவுலிங் பண்ணக்கூடிய 4 பவுலிங் ஆப்ஷன், சாம்பா, மெரிடித், அபாட், அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா பேட்லர். நம்மளை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் மேட்ச் மாதிரியே தான் ஆல்மோஸ்ட் ரிசல்ட் வரப்போகுது. அதுவும் குறிப்பா செகண்ட் பேட்டிங் ஆஸ்திரேலியா பண்ணாங்க அப்படின்னா நீங்க ரொம்பலாம் ஃபோக்கஸ் பண்ணா அதிகபட்சம் இந்த டாப் 4 மட்டும் ஃபோக்கஸ் பண்ணிக்கலாம். டாப் 4 பேட்ஸ்மேனை மட்டுமே நீங்க வந்து அதிகமா ஃபோக்கஸ் பண்ணா போதும். இதுல வேற லாஸ்ட் மேட்ச் ஃப்ரெஷருங்கிறவர் 3 பால்ல டக் அவுட் ஆயிட்டாரு. இல்ல அப்படின்னா இன்னமும் வந்து பாத்தீங்கன்னா மிச்சல் மார்ஸ், இங்கிலீஷ் கூட பேட்டிங் வாய்ப்பு கிடைக்காம போயிருக்கலாம். அதனால அதிகபட்சம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க இந்த டாப் 4 பேட்ஸ்மேனை மட்டுமே நீங்க அதிகபட்சம் ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க. பவுலிங் ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் டாப் 4 பவுலர்ஸ். ஏன்னா ஜாம்பா கன்ஃபார்ம் 4 ஓவர் பவுலிங் பண்ணி விக்கெட் டேக்கிங் பவுலர்ல இருக்காரு. நான் ஏற்கனவே சொன்னேன், இருக்கிறதுலே ஒரு மெயின் ஸ்பின்னர் அவர் தான். அடுத்து மெரிடித். நம்ம ஆஸ்திரேலியாவை பொறுத்த வரைக்கும் இனிஷியல்ல வந்து பாத்தீங்கன்னா அட்டாக் பண்றாரு. அந்த பவர் பிளேல ஒரு சில ஓவர் பவுல் பண்றாரு. அபாட் வந்து பாத்தீங்கன்னா பவர் பிளேல ஒரு ஓவர் பவுல் பண்ணாலும் டெத்ல அட்டாக் பண்ணக்கூடிய பவுலரா அவர் தான் இருக்காரு. அதிகமா வந்து ஆஸ்திரேலியால இந்த சீசன்ல இந்த லீக்ல வந்து பாத்தீங்கன்னா 2 ஓவர் வந்து டெத்ல அட்டாக் பண்றாரு. பேட்லெட் இனிஷியல்ல பவுல் பண்றாரு. கண்டிப்பா 2 ஓவர் இனிஷியல்ல, அதாவது 1 to 6 பவர் பிளேல பேட்லெட்டோட அட்டாக் தான் ஃபுல்லா இருக்கு. ஒருவேளை ஸ்காட்லாந்து வந்து முதல்ல திணறிட்டாங்க அப்படின்னா அவர் பால்ல தான் திணறதுக்கான வாய்ப்பு இருக்கும். விக்கெட் டேக்கிங்கா இருந்துருவாரு. அது மட்டும் இல்லாம டெத்ல வந்து ஒரு ஓவர் பண்றாரு. அந்த லாஸ்ட் 4 ஓவர் பாத்தீங்க அப்படின்னா பேட்லெட் 1, மெரிடித் 1, அபாட் வந்து 2 பவுல் பண்றாங்க. அப்போ அபாட்டோட இம்பார்ட்டன்ஸ் அதுல இருக்கு. இனிஷியல்லையும் பாத்தீங்க அப்படின்னா 1 to 6 அதுல வந்து பேட்லெட்டுக்கு வந்து நல்லா இருக்கு. சோ அப்படிங்கும் போது இந்த 4 பவுலருமே கம்பல்சரியா நீங்க எடுத்தாகணும். ஏன்னா கன்ஃபார்ம் விக்கெட் எடுக்க போறாங்க எல்லாருமே. உங்க ஆப்பனண்ட் யாரா வேணா இருக்கட்டும், இந்த 4 பேர் இல்லாம வர மாட்டாங்க. அதே மாதிரி இந்த டாப் 4 வச்சிருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்களுடைய ஸ்மால் லீக்ல இங்கிலீஷை வந்து எடுக்க மாட்டாங்க. இங்கிலீஷ்க்கு பதிலா ஒருவேளை ஸ்டோய்னிஸ்க்கு போகலாம், இல்ல அப்படின்னா கிரீனுக்கு போகலாம். வேற யாருக்கும் போறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா அவங்க 2 பேர்த்தையும் டிம் டேவிட் வந்து யாருமே ஸ்மால் லீக்ல போக்கஸ் பண்றதுக்கான வாய்ப்பு இல்லை. கிராண்ட் லீக், மெகா லீக்ல வேணா ஒரு 10 டீம் போட்டீங்கன்னா ஒரு டீம்ல வேணா போக்கஸ் பண்ணிக்கோங்க. மற்றபடி பெருசாலாம் டிம் டேவிட்டுக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும்னு தேவையில்லை. இங்கிலீஷ் வச்சு வேணா ட்ரை பண்ணுவாங்க. எல்லாருமே ஃப்ரெஷரு, ஹெட், மிச்சல் மார்ஸ் கம்பல்சரி. ஒரு இப்போ ஒரு 100 பேர் விளாடுறாங்க அப்படின்னா அதுல ஒரு 70 பேர் வந்து இங்கிலீஷை ட்ரை பண்ணுவாங்க. மீதி இருக்கக்கூடிய 30 பேர் வந்து ஸ்டோய்னிஸையும் கிரீனையும் கொஞ்சம் போக்கஸ் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. இல்ல அப்படின்னா அந்த இடத்துல அவங்க வந்து ஸ்காட்லாந்து பிளேயரை கூட இறக்குற வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த 4 பிளேயர் பிளஸ் இந்த 3 பிளேயர்னு பாத்தீங்கன்னா கூட ஆஸ்திரேலியால 7 பிளேயர் தான் கவர் ஆகுற மாதிரி இருக்கும். அதனால என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா இங்கிலீஷை நிறைய பேர் எடுத்துட்டு ஸ்காட்லாந்துல வந்து 3 பிளேயரை தான் கவர் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கும். அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி மேட்ச்ல வந்து காமன் டீம் தான் எல்லாருமே போட போறாங்க. நீங்க ரொம்ப உங்க மூளையை கசக்கி பிளேயர்ஸோட ஸ்டாட்ஸ் அது இது எது ஒன்றும் தேவையில்லை. சிம்பிளா ப்ரெடிக்ட் பண்ணிட்டு போயிருங்க. 4 பவுலர் தான். எல்லாமே பார்த்தாச்சு. ஸ்டார்டிங்லயும்
இந்த 3 பேரோட அட்டாக் இருக்கு, டெத்லயும் இந்த 3 பேரோட அட்டாக் இருக்கு, ஒரு மெயின் ஸ்பின்னரா சாம்பா இருக்காரு. சோ 4 பேரையும் ட்ரை பண்ணிக்கோங்க. இன்னொன்னு என்னன்னு பாத்தீங்கன்னா, நீங்க ஒரு மினி ஜிஎல் ஒரு 1000 பேர் ஒரு லீக்ல விளையாடக்கூடிய லீக், ஸ்மால் லீக் மட்டும் பார்க்க கூடாது, இல்ல ஒரு 1000 பேருக்கு மேல விளையாடக்கூடிய லீக்ல என்ன பண்றீங்க அப்படின்னா, இந்த 4 பேர்ல இருந்து பாத்தீங்கன்னா கேப்டன் வைஸ் கேப்டன் எடுங்க. ஒண்ணுல வந்து பாத்தீங்கன்னா சாம்பாவை கேப்டனா போட்டீங்கன்னா பேட்லெட்ட வைஸ் கேப்டனா போடுங்க. இல்லையா அப்பாட்ட கேப்டனா போட்டீங்கன்னா மெரிடிட்ட வந்து வீசியா ட்ரை பண்ணி பாருங்க. சோ ரொட்டேஷன் ஜாயின்ல ஒரு 6 டீம் போடுறீங்க அப்படின்னா ஒரு 2 டீம் 3 டீமுக்கு வந்து பாத்தீங்கன்னா பவுலர்ஸ் கேப்டன் வைஸ் கேப்டனா போடுங்க. அதே மாதிரி இந்த ஃப்ரெஷர் வந்து லாஸ்ட் மேட்ச் தான் டெபிட் ஆனா இருக்கு T20க்கு, ஒரு கேப்டன் வைஸ் கேப்டனோ உங்களுடைய மினி லீக் மெகா லீக் ஏன் ஸ்மால் லீக்ல கூட லாஸ்ட் மேட்ச் நிறைய பேர் ட்ரை பண்ணாங்க, பட் மிஸ் ஆயிருச்சு. ஹெட்டை போட்ட எல்லாருமே நல்லா, நம்மளும் ஹெட்டை தான் கேப்டனா போட்டோம், வைஸ் கேப்டன் வந்து சாம்பாவை கொடுத்தோம். ஓரளவுக்கு நல்ல 2 விக்கெட் நல்ல பாயிண்ட் இதுதான். ஆனா ஒரே ஒரு மிஸ்டேக் தான் நான் பண்ணேன், அதனால பாயிண்ட் வந்து கம்மியாயிட்டு, வேற ஒண்ணு ஒரு சின்ன மிஸ்டேக் தான், அதனாலதான் தோக்குறதும் காரணமா இருக்கு. அதனால எல்லாமே பெர்ஃபெக்ட்டா நீங்களும் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணுங்கிறது தான். கேப்டன் வைஸ் கேப்டன் பெர்ஃபெக்ட்டா போட்ட லாஸ்ட் மேட்ச் மிஸ் ஆயிருச்சு. அதனால ஃப்ரெஷரை கூட நீங்க கண்டிப்பா கேப்டன் வைஸ் கேப்டனா ஜிஎல்லையும் ட்ரை பண்ணுங்க, ஸ்மால் லீக்லயும் ட்ரை பண்ணலாம். அதே மாதிரி ஹெட், சோ பிரஷரு ஹெட் இந்த 4 பவுலிங் ஆப்ஷனையும் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு உங்களோட மேட்சோட டர்னிங் பாயிண்டா யாரு இருப்பான்னு பாத்தீங்கன்னா, ஒன்னு ஸ்டோயினிஸ் இல்லைன்னா கிரீன். இந்த 2 பேரையுமே நம்ம நம்ப முடியாது. நம்மளோட திடீர்னு பாத்தீங்கன்னா நம்ம வந்து டாப் ஆர்டர்ஸே போதும் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி நிப்பாட்டிடுவோம். ஆனா சில நேரத்துக்கு என்ன ஆகும் பாத்தீங்கன்னா, ஸ்காட்லாந்து போலர்ஸ் ஒரு 2 விக்கெட் எடுத்துட்டாங்க அப்படின்னா ஸ்டோயினிஸ் வந்து பேட்டிங் பண்ணி ஒரு 30 ரன் ஆடி கொடுக்குற மாதிரி வந்து ஒரு விக்கெட் எடுத்து கொடுத்துட்டாருன்னா முடிஞ்சு போயிடும். அதனால ஸ்டோயினிஸ் கிரீன் 2 பேரையுமே அட்லீஸ்ட் வந்து ஒரு மினி லீக்லயோ மெகா லீக்லயோ கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க. என்ன ரீசனுக்குன்னா, திடீர்னு விக்கெட் விட்டாங்கன்னா அவங்களுடைய ரோல் வந்து கண்டிப்பா இம்பார்ட்டன்ட் வந்துடும். அதனால வந்து பாத்தீங்கன்னா சொல்றேன், லாஸ்ட் மேட்சே வந்து 2 விக்கெட்லாம் விட்டாங்க, ஒரு கூட 2 விக்கெட் விட்டா ஸ்டோனி ஒருல ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணாங்க அப்படின்னா கண்டிப்பா ஸ்டோயினிஸ் ஸ்கிரீனுக்கு கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துக்கோங்க. செகண்ட் பேட்டிங் பண்ணா கூட இம்பார்ட்டன்ஸ் லெவல கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. அட்லீஸ்ட் மெகா லீக்ல வேணா கேப்டன் வைஸ் கேப்டனா ட்ரை பண்ணிக்கோங்க. எல்லாம் என்ன அப்படின்னா எல்லாத்தையும் கேப்டன் வைஸ் கேப்டனா ட்ரை பண்ண சொல்றீங்க அப்படின்னு நினைக்கலாம், பட் அதுதான் உண்மை. இந்த மாதிரி மேட்ச்ல எல்லாரையுமே கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது அவசியம். அடுத்தது ஸ்காட்லாந்து. நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி ஆஸ்திரேலியா பிளேயர்ஸ்னால நம்ம வந்து பெருசா வின்னிங்க வந்து இது பண்ண போறது இல்ல. ஸ்காட்லாந்து பிளேயர்ஸ் தான் நமக்கு வந்து ரொம்ப முக்கியம். மோஸ்டா எல்லாருமே பாத்தீங்க அப்படின்னா இந்த முன்சையே பிக் பண்ணிடுவாங்க. ஏன்னா லாஸ்ட் மேட்ச்ல ஒரு 28 ரன் ஸ்கோர் பண்ணிட்டாரு, பிளஸ் இங்கிலீஷ்க்கு பதிலா இவரை வந்து அந்த ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணி எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ ஒரு பிளேயர் வந்து எல்லாருமே வந்து முன்சை வந்து சூஸ் பண்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ரெண்டாவது பாத்தீங்கன்னா வாட், ஏன் லாஸ்ட் மேட்ச் வந்து 2 விக்கெட் எடுத்துட்டாரு, அவர் தான் மெயின் ஸ்பின்னராகவும் இருக்கிறார். நம்ம ஃபர்ஸ்ட் மேட்ச்ல நம்ம அவரை எடுத்திருந்தோம், ஒரு டிஃபரன்ஷியல் பிக்கா நம்ம டீம்லயே எடுத்து வச்சிருந்தோம், இருந்தாலும் மிஸ் ஆயிருச்சு. ரெண்டாவது இம்பார்ட்டன்டா இந்த மேட்ச்ல எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா வாட்டு கொடுப்பாங்க. மூணாவது வந்து பாத்தீங்கன்னா மெக்மலின் வந்து எல்லாருமே கொடுப்பாங்க. ஏன்னா 1 டவுன் ஆடுறாரு, பவுலிங்கும் இனிஷியல்ல பவுல் பண்றாரு, அதனால இந்த 3வது ஆப்ஷன்ல எல்லாருமே ட்ரை பண்ணுவாங்க. 4வது வந்து பாத்தீங்கன்னா அந்த 4வது தான் உங்களுக்கு வந்து உங்களுடைய வின்னிங்கை வந்து தீர்மானிக்கக்கூடிய ஒரு பிளேயரா இருப்பார். ஏன்னா ஒரு பிளேயர்னால தான் நம்ம லாஸ் ஆகுறோம், அந்த ஒரு பிளேயர் தான் உங்களுடைய வின்னிங்கை வந்து தீர்மானிக்கக்கூடிய பிளேயரா இருப்பார். லாஸ்ட் மேட்ச்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பிரிங்டனை வந்து ஃபோக்கஸ் பண்ணாங்க, ஒரு 23 ரன் அடிச்சதுனால ஒரு நல்ல ஃபேண்டசி பாயிண்ட்டுக்குள்ள போயிட்டாரு. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா பவுலிங் ஆப்ஷன்ல இருக்கக்கூடிய ஜார்விஸா இருக்கட்டும், வீலா இருக்கட்டும், கேசலா இருக்கட்டும், டேவிட்சனா இருக்கட்டும், இந்த 4 பேருமே பெருசா பவுலிங் பண்ணி விக்கெட் எடுக்கல. இருந்தாலும் என்ன பொறுத்த வரைக்கும் இந்த வீலுக்கு வேணா நீங்க வந்து 4வது ஆப்ஷன்ல இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா சேஃபா நீங்க 4வது ஆப்ஷன்ல நீங்க வந்து பிரிங்டனோட சேஃபா போயிடலாம். மற்றபடி நீங்க யாரையும் உட்காந்து ஃபோக்கஸ் பண்ணணும்னு கிடையாது. இல்ல நீங்க இன்னும் அல்ட்ரா ரிஸ்க் எடுக்கிறதுக்கு தயாரா இருந்தீங்கன்னா 4வது ஆப்ஷன்ல நீங்க வந்து பாத்தீங்கன்னா இவரையும் சேர்த்துக்கலாம். சோ இந்த 4வது ஆப்ஷன் தான் உங்களுடைய வின்னிங்கை தீர்மானிக்கக்கூடிய ஆப்ஷன். ஆஸ்திரேலியால இருந்து ஒரு ஸ்மால் லீக் டீம் போடுறீங்க அப்படின்னா 7 பிளேயர் எடுத்துட்டீங்க அப்படின்னா ஸ்காட்லாந்துல இருந்து 4 பிளேயர் எடுக்கிறோம். ஆஸ்திரேலியால இருந்து 8 பிளேயர் எடுத்தீங்கன்னா ஸ்காட்லாந்துல இருந்து 3 பிளேயர் எடுக்கணும். அப்போ நீங்க வந்து முன்சே, மெக்மலைன், வாட் இந்த 3 பேரோட போறது பிரச்சனை கிடையாது. ஸ்டோயினிஸ் இல்ல கிரீன் இதுல வந்து யாராச்சும் ஒருத்தர் கூட நீங்க வந்து எடுத்துக்கலாம், அது உங்களுடைய வாய்ப்பு டீம். ஆனா ஒரு கிராண்ட் லீக் மெகா லீக் அப்படின்னு ஃபோக்கஸ் பண்ணும்போது கண்டிப்பா பாத்தீங்க அப்படின்னா நீங்க வந்து இந்த லீஸ்க்கு வந்து கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணுங்க.
இந்த வீல வந்து கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து பிரிங்டனே கொஞ்சம் வந்து ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளவுதான். பெருசாலாம் நீங்க வந்து கஷ்டப்பட்டு மூளையை குழப்பி இவன் பால்ல இவன் இத்தனை இவ்வளவு ரன் அடிச்சானா, அவன் பால்ல இவன் இத்தனை வாட்டி விக்கெட் விட்டானா, எந்த ஸ்டாட்ஸுமே பார்க்க தேவையில்லை. இந்த மாதிரி மேட்சுக்கு ஒரு ஸ்ட்ராங் வெர்சஸ் கொஞ்சம் வீக் ஆடக்கூடிய டீமுக்கு வந்து நீங்க பார்க்கணும்னு அவசியம் இல்லை. ஆனா கரெக்டா கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து ஒரு ஸ்மால் லீக் டீம் வந்து நம்ம காமிக்கிறோம் பாருங்க. அதாவது இங்கிலீஷ், ஹெட், மிச்சல் மார்ஸ், ஃப்ரெஷர், டாப்ல ஆடக்கூடிய 4 பிளேயர், பவுலிங் ஜாம்பா, அபாட், மெரிடித், பேட்லர், டாப்ல பவுல் பண்ணக்கூடிய 4 பவுலிங். ஸோ ஆஸ்திரேலியால இருந்து நான் 8 பிளேயர் எடுத்திருக்கேன். அப்போ மீதி இருக்கக்கூடிய 3 பிளேயர் தான் நம்ம எடுக்க முடியும். பட் நான் இதுல ஒரு ரிஸ்க் எடுத்து வச்சிருக்கேன். மெக்முலினே அடுத்து வந்து பாத்தீங்கன்னா வாட் சேஃப். ஆனா இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து லீஸ்க் எடுத்திருக்கோம். ஒருவேளை நீங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த இடத்துல லீஸ்க் எடுக்கலன்னா ஒண்ணு கண்டிப்பா நீங்க வந்து ஸ்டோயினிஸோட போகணும், இல்ல அப்படின்னா கிரீனோட போகணும். ஸோ அந்த ஆப்ஷன் உங்களுக்கு ஸ்டோயினிஸ் கிரீனை விட லீஸ்க் ஓகேன்னா எடுங்க. இல்லைன்னா உங்களுக்கு வந்து 9+2 அந்த காம்பினேஷன் ஆகும். எனக்கு இந்த காம்பினேஷன்ல பெருசா உடன்பாடு இல்லைங்கிறதுனால நான் வந்து லீஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணியிருக்கிறேன். ஒருவேளை சொல்ல முடியாது இங்கிலீஷ்க்கு பதிலாக கூட நீங்க முன்சைய பிக் பண்ணிட்டு கூட அந்த இடத்துல வந்து இங்கிலீஷ்க்கு பதிலாக ஸ்டோயினிஸ் எடுத்துக்கோங்க. ஏதோ ஒன்று அப்படின்னா கூட உங்களுக்கு வந்து 8+3 இந்த காம்பினேஷன் தான் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால இந்த மாதிரி போட்டாங்க. கேப்டன் வைஸ் கேப்டனை பொறுத்த வரைக்கும் ஹெட், ஃப்ரெஷர், பேட்லர், ஜாம்பா லாஸ்ட் மேட்ச் கொடுத்ததே தான் அப்படியே கொடுத்துருக்கேன். அப்படியே நீங்க ட்ரை பண்ணிக்கலாம். கொஞ்சம் கேம் சேஞ்சரா பாத்தீங்கன்னா லீஸ்க் சொன்ன மாதிரி ஆல்ரவுண்ட்ல இருக்காரு, வாட் பவுலிங் ஆப்ஷன்ல இருக்காரு, மெக்முலின் பேட்டிங்ல இருக்கிறாரு, மெரிடித் ஏன்னா லாஸ்ட் மேட்ச்ல ஆஸ்திரேலியால மெயின் பவுலிங் ஆப்ஷன்ல இருக்கிறதுல விக்கெட் கம்மியா எடுத்தது மெரிடித் தான். ஸோ அதனால அவரையும் கண்டிப்பா கேப்டன் வைஸ் கேப்டனா கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணுங்க. கேம் சேஞ்சர் ஆப்ஷனா இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்குது. ஸோ மறுபடியும் இந்த மாதிரி மேட்ச்ல வந்து ஏதோ ஒரு பிளேயர்னால தான் தோப்பீங்க. இப்போ வந்து எல்லாருமே காமனா இவங்க எல்லாருமே எடுத்திருப்பாங்க. நீங்க வந்து லீஸ்க் எடுத்திருக்கீங்க, அவர் வந்து ஒரு 20 பாயிண்ட் வச்சுக்கோங்க. ஸ்டோனிஸ் வந்து உங்க ஆப்பனன்ட் எடுத்துக்கா, ஸ்டோனிஸ் 40 பாயிண்ட் வாங்கி கொடுத்தா உங்க ஆப்பனன்ட் வின் பண்ணிடுவோம். ஒருவேளை லீஸ்க் வந்து 40 பாயிண்ட், ஸ்டோனிஸ் 20 பாயிண்ட் அப்படின்னா நீங்க வின் பண்ணிடுவீங்க. அவ்வளவுதான். அந்த ஒரு பிளேயர்ல தான் ரிஸ்க். அதனால கொஞ்சம் கவனமா டீம் செட் பண்ணுங்க. மறுபடியும் ஞாபகப்படுத்துறேன், ப்ரோ கபடி லீக் வந்து அக்டோபர் 18 இருந்து ஸ்டார்ட் ஆகுது. 3 வென்யூல தான் நடத்துறாங்க இந்த வாட்டி. லாஸ்ட் டைம் வந்து தமிழ்நாடு, அதுக்கப்புறம் பெங்களூரு எல்லா இடத்துலையும் நடத்துறாங்க. ஹரியானா, டெல்லி அப்படின்னு எல்லா ஊரும் நடத்துறாங்க. இந்த வாட்டி அப்படி இல்லை, 3 இதுல தான் நடத்துறாங்க ஸ்டேடியம்ல. அதனால நல்லா இன்ட்ரெஸ்டிங்காவே இருக்கும். சீரீஸ் லீடர் போர்டு அப்படிங்கிறது ஒரு பெரிய பெனிஃபிட்டா நம்ம சேனலுக்கு இந்த வருஷமும் அமையும் நான் நம்புறேன். ஸோ மறக்காம எல்லாருமே வீடியோவை லைக் பண்ணுங்க நண்பா. வீடியோ 2000 பேர் பாக்குறீங்க, நான் லைக் பண்றது ஒரு 50 பேர் கூட லைக் பண்ண மாட்டேங்கிறீங்க. ஸோ நம்மளுடைய நண்பர்கள் எல்லாருமே கண்டிப்பா சப்போர்ட் பண்ணுங்க, வீடியோவை லைக் பண்ணுங்க, உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. வீடியோ பார்த்த எல்லா நண்பர்களுக்கும் நன்றி, வணக்கம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நண்பா.